நீ தேவையில்லாத விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க. இதனால இந்த வீட்ல கலவரம் தான் வெடிக்க போகுது. நீ இந்த விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லிட்டல்ல, நீ போ. என்னமோ பண்ணு. கிரீன் கலர்ல சாரி இருக்கா? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பாருங்க, நல்லா இருக்கா? இதுல இன்னும் நல்லா பெரிய பார்டர் வச்ச மாதிரி இருக்கா? இதோ இங்க இருக்கு. இது பாருங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? என்ன இவங்க நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. நீங்க வீரபத்ரனோட வைஃப் தானே? என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல? என் பேர் உமா. நான் வீரபத்ரனோட கிளாஸ்மேட். உங்க கல்யாணத்துக்கு கூட நான் வந்திருந்தேனே, ஞாபகம் இருக்குங்களா? என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? இல்லங்க. ஏங்க, உங்களை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. உங்க பேரு கூட ஆனந்தி தானே? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க இங்க? வீரபத்ரன் பெரிய ஆட் ஃபிலிம் டைரக்டர்னு சொன்னாங்க. ஆனா அவரோட வைஃபா இருந்துகிட்டு நீங்க இப்படி ஸ்டான்ல வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னாச்சு? ஏங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? புடவை பிடிச்சா வாங்குங்க, இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க. நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? இப்படி பேசுறீங்க. என் ஃப்ரெண்டோட வைஃப்ன்றதாலதான். திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கோ இவளுக்கோ விவாகரத்து ஆயிடுச்சு. இவ ஒண்ணு உங்க ஃப்ரெண்டு வீரபத்ரனோட வைஃப் கிடையாது. அவனுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால அந்த ஆள் பேரை கூட இனிமே இவகிட்ட சொல்லாதீங்க. ஏன் ஆனந்தி, என்னாச்சு? எதனால வீரபத்ரனை டிவோர்ஸ் பண்ணீங்க? நீங்க என்னங்க அவளோட பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ? ஏங்க, வீரபத்ரன் மாதிரி ஒரு நல்லவனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது.